பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி அப்போ அன்றாடம் கூலிக்கு தான் போவான். ஒரு எஜமானர்கிட்ட அவர் கொடுக்குற அந்த சொல்ப நெல்லை வச்சுக்கிட்டு அன்றாடம் கஞ்சியை காய்ச்சி அவனும் அவன் மனைவியும் சாப்பிடுவாங்க. ஆனால் அவன் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தன். சமைத்த உணவை பகவானுக்கு நைவேத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்புறம் அவரது மனைவியும் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் உறங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பகவத்கீதை புக் எடுப்பான். அந்த புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு பக்கம் புரட்டுவான். அங்கே இருக்கிற ஏதோ ஒரு 2 வரிகள் படிப்பான். அதுக்கு என்ன விளக்கம் படிப்பான். படிச்சுட்டு உறங்க போயிடுவான். இது அவனுடைய அன்றாட வேலை. ஒரு மழைக்காலம் தொடர்ந்து பெய்த மழையால் அவனுக்கு விவசாயத்தில் ஒன்றும் எஜமானர் வேலை கொடுக்கல. தினமும் போய் பார்ப்பான். எஜமானர் ஏதோ ஒரு சொல்ப நெல் கொடுத்து, இப்போ மழைக்காலமாக இருக்கப்பா, ஒன்றும் விவசாயம் பண்ண முடியாது, நீ என்கிட்ட கூலிக்கு வர, நான் உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு நெல் கொடுப்பார். அது சொல்ப நெல்லை வச்சுக்கிட்டு அவன் அந்த மனைவிகிட்ட கொடுப்பான். அதை அவங்க கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. 2 பேர் சாப்பிடுவாங்க. இப்படியே பொழுது போயிட்டு இருந்தது அந்த மழைக்காலம். ஒரு நாள் அந்த ஏழை விவசாயி வழக்கு போல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு பகவானுக்கு அவரும் அவர் மனைவியும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவன் என்ன பண்ணான், கீதையை எடுத்து ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டினான். அது எந்த பக்கம்னா 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். அதில் ஒரு வரி, யோகக்ஷேமம் வகாம்யகம், அப்படி படித்தான். சரி, அந்த முழு ஸ்லோகம் என்ன பார்த்தான். அனன்யாம் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். என்ன விளக்கம் பார்த்தான். அதுக்கு பார்த்தா, எதிலும் நாட்டமில்லாது பகவான் ஒருவரிடமே அனன்ய பிரேமை கொண்டவர்களான எந்த பக்தர்கள் பரமேஸ்வரனான என்னை தியானித்து கொண்டு எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் உபாசிக்கின்றனரோ, இடைவிடாது என்னையே நினைத்து கொண்டிருக்கிற அவர்களுடைய யோகக்ஷேமத்தை, பகவானை அடைவதற்கான யோகத்திற்குரிய சாதனங்களை நானே அடைய செய்கிறேன் என்று இருந்தது. அவனுக்கு ஒன்றும் புரியலை. யோசித்தான், இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர் என்னை போல அவனது பக்தர்கள். அவ்வளவு பேரையும் கிருஷ்ணன் எப்படி நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்வான்? தானே ஒவ்வொருவரின் துன்பத்தையும் அறிந்து நேரில் சென்று அதை போக்குவது என்பது நடக்காத காரியம். எல்லோரின் துன்பத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனாக எப்படி சுமப்பான் என்று அவனுக்குள்ளே கேள்வி கேட்டு அவனே பதில் தந்து கொண்டு குழப்பிக் கொண்டிருந்தான், சிரித்து கொண்டான். அதே சமயம் அவர்களை துன்பத்திலிருந்து எவ்விதம் காப்பாற்றுவான்? நான் பாதுகாக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்தான். அவனுக்கு விளங்கவில்லை. சரி, இதை விடக்கூடாது, எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த ஸ்லோகம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வரியை, யோகக்ஷேமம் வகாம்யகம் என்ற வரியை மட்டும் அவன் பென்சிலால் கோடிட்டு அதை ஒரு எக்ஸ் குறியிட்டு போட்டு வைத்தான். பிறகு மூடிவிட்டு உறங்க போய்விட்டான். பிறகு மறுநாள் அதே போல் அவன் விவசாயத்துக்கு சென்றான். வேலை ஒன்றும் இல்லை. அந்த மாலை நேரத்தில் அவனது வீட்டை ஒருவர் தட்டினான். அவன் மனைவியை திறந்து பார்த்தால் ஒரு சிறுவன். அம்மா, என்னால் இந்த மளிகை சாமான்கள் மூட்டையை தூக்க முடியவில்லை, என் கழுத்தெல்லாம் வலிக்கிறது, தயவுசெய்து கைப்பிடித்து கீழே இறக்கி வையுங்கள் என்றான். அந்த மனைவிக்கு புரியவில்லை. என்னப்பா, நீ யார் வீட்டுக்கோ வர வேண்டி எங்கள் வீட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இந்த வீடு தான், இது என்ன குருநாதர் வீடு தான் அப்படின்ட்டு சொல்லி அவன் ரொம்ப கேட்டனால அந்த அம்மா இறக்கி வச்சாங்க. அப்போ அவன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்ப முழிச்சுக்கிட்டான். அப்போ அவங்க அந்த மனைவி கேட்குறாங்க, நீ யாருக்கு? இல்லைப்பா, எங்களுக்கு இந்த வீடு இல்லை, நீ வீடு மாறி வந்து விட்டாய். இல்லைம்மா, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஏன் என் குருநாதருக்கும் நான் யார் என்று தெரியாது, ஏனென்றால் நான் அவரது அடியாள். மனைவி சிரித்து கொண்டார்.
அவருக்கு ஏது அடியாள், அவரே ஒரு அடியாள், அவருக்கு ஏது அடியாள் என்று சிரித்தார். சரி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர் இந்த மூட்டையை சுமக்க சொல்லி என்று கொடுத்த பொழுது என்னால் முடியவில்லை. அதற்காக அவர் என் முதுகில் 2 கோடி இட்டார். அந்த தழும்பு இருக்கிறது பாருங்கள் என்று அவன் சட்டையை காட்டி முதுகை காட்டினான். அவன் முதுகில் அந்த எக்ஸ் மார்க் இருந்தது, அந்த தழும்பு. அதை பார்த்ததும் மனைவி பதைபதைத்தார். இப்படி அவனை எடுத்திருக்கிறார் என்று. நிச்சயமாக என சொல்ல அந்த மனைவியும் மிகவும் வருந்தி, சரி வந்து உட்காரு, நான் உனக்கு அந்த தழும்பு மேலே எண்ணெய் பூசி விடுறேன் சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மயில் இறகால் அதை வைத்து அந்த மெதுவாக அந்த தழும்பு மேலே எண்ணெயை பூசினாங்க. அவன் படுத்து கொண்டான். அவங்க பூச அவன் இப்பொழுது வலி சுகமாக இருக்கிறதுன்னு சொல்லி உறங்கி விட்டான். சரி, அவனை எழுப்ப வேண்டாம் என்று மெதுவாக கதவை மூடிவிட்டு மனைவி வந்தாள். சிறிது நேரத்தில் அந்த கணவனும் வந்தான். வந்ததும் இதுபோல் நீங்கள் சாமான்கள் மூட்டை அனுப்பினீர்கள், சொல்லவே இல்லை என்று கேட்டார். அவருக்கு ஆச்சரியம். நானாவது சாமான்களை அனுப்புவதாவது நிச்சயமாக இல்லை என்றார். சரி, அப்படி அனுப்பின பையனை உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கான், வந்து பாருங்கள். சரி, இதுக்காக அவனை போய் அவ்வளோ அடிச்சிங்க, பாவம் எவ்வளோ பெரிய தழும்ப முதுகலை அப்படின்ட்டு. நான் போய் அவன் அடிச்சினா யார், நீ என்ன குழப்பறாயேன்னு. சரி வந்து பாருங்கள் என்று கதவை திறந்தால் அங்கே அந்த சிறுவனை காணும். அவன் வைத்த அந்த மளிகை சாமான் மூட்டை அப்படியே இருந்தது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்பொழுதும் போல் அவர்கள் இருந்த அந்த சொல்ப நெல்லை கொண்டு உணவை சமைத்து கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அவரும் கீதையிலிருந்து ஒரு பக்கத்தை புரட்ட படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் முந்தைய நாள் படித்த அந்த வரியை எடுத்து பார்க்கலாம் என்று பார்த்தால் அவர் போட்டிருந்த அந்த எக்ஸ் மார்க்க குறியீடு, பென்சிலால் போட்ட குறியீடு காணவில்லை. அசந்து விட்டார். பரந்தாமா, கீதையும் நீயும் வேறல்ல என்பதை காட்ட கீதையில் நான் போட்ட அந்த எக்ஸ் குறியீட்டை நீ உன் முதுகில் சுமந்து வந்து என் சந்தேகத்தை தீர்த்து என் அகக்கண்ணை திறந்து விட்டாயே, என்னை மன்னித்து அருள் செய் என்று அவர் வேண்டினார். ஆக சந்தேக கண்களுடன் உள்ள எந்த பக்தியும் நம்பிக்கையையும் நமது அகக்கண்களால் பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதும் அந்த கண்ணனே என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்.